குட் மார்னிங். காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ப்ளஸ் செட் எக்ஸாம்ஸ் இந்த வருடம் 2025 அப்படிங்கிறது டிஆர்பியால் நடத்தப்பட்ட முதல் செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ நேற்றைய தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டிஆர்பி அப்படிங்கிறது மறுபடியும் நியூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய ஆன்சர் சீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கவுங்க எழுதுன ஆன்சர் சீட் நீங்கள் ஆன்லைனில் தான் எழுதியிருப்பீங்க சிபிடி மோடில். ஸோ உங்களுடைய ஆன்சர் கீயும் நீங்கள் எழுதின உங்களுடைய ஆன்சர் பேப்பரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழேயே லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்கில் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொடுக்குற ஆன்சர் சரியான ஆன்சர், ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது தவறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கீழேயே ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணக்கூடிய யாரெல்லாம் செட் எக்ஸாம்ஸ் இந்த வருடம் எழுதி முடிச்சிருக்கீங்களோ டிஆர்பியில் அவங்க ஆன்சர் கீ அண்டு யுவர் பேப்பர் ஆன்சர் பேப்பர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ அதோடு கூட அடுத்த காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிறது ஜூன் மாதத்தில் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க, வெரி ஃபர்ஸ்ட். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். இன்னைக்கு ஒன்று டேட்டு போட்டுங்க, மார்ச் 21. மார்ச் 21நாவே ஒரு இம்பார்ட்டன்ட் டே இருக்கே, ஃபாரஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே. இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மார்ச் 21 அப்படிங்கறத எழுதி வச்சுக்கலாம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கும்ல, மார்ச் 22 வாட்டர். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு கிராம பஞ்சாயத்து அப்படிங்கிறது வந்து என்ன கூடுவாங்க, கிராம சபை கூட்டம். தமிழகத்துல கிராம சபை கூட்டம் நடைபெறும் மார்ச் 22. உலக தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் வாட்டர் டே. அப்ப இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட், இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி மார்ச் 23 ஒரு முக்கியமான டே வருமே, கிளைமேட், சரியா, இன்டர்நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஃபாரஸ்ட், இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே. நேற்றுக்கு நம்ம பேசியிருந்தோம், சந்துரு ஞாபகம் இருந்தா சொல்லுங்கப்பா. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல பிரம்மபுத்திரா அந்த ஆற்றம் கரையில ஒரு பெரிய காடையை உருவாக்குனாரு ஒரு தனிநபர். நேற்று கூட சொன்னாங்க, நேற்று சொன்னது கயல்வெளி அக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ரைட், கயல்வெளி இருக்கீங்களா? இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்டேன் நேற்றுக்கு. டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது அது பறவை மனிதன், ஜாதோ பயன் ஸ்ரீவர்சன் சொல்றாரு, கிளாப் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் தான் பாடம் நடத்துகிறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் கொடுக்குறோம். உங்களுடைய கிராஸ்பிங் பவரை வச்சு தான் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வகுப்பு நடத்தப்படுகிறது. ஆனால் உங்களுடைய கிராஸ்பிங் பவரை வச்சு தான் ரிசல்ட்ன்றது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பர்டிகுலர் அகாடமியில் படிக்கிறதுனால இல்லை, அல்லது ஒரு ஆசிரியர் திறன்பட நடத்துறதுனால இல்லை, அதனாலே உண்டு. அதனால மட்டும் இல்லை, ஒரு அகாடமியில் படிக்கிறதுனால மட்டும் இல்லை, அல்லது ஒரு ஆசிரியர் சூப்பராக திறன்பட நடத்துகிறார் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, நீங்களும் திறன்பட நல்ல நன்கு கூர்ந்து கவனிச்சு அதை வந்து நம்ம சொல்ற மாதிரி ரீடு, ரிவைஸ், ரீகால், அதை நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணா மட்டும்தான் உங்களால வெற்றியை ருசி பார்க்க முடியும். சரிங்களா? நீங்க கிராஸ் பண்ணணும், நல்லா கிராஸ் பண்ணணும். நமக்கு தெரியாது ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சுன்னா யூ ஷுட் நோட் டவுன் ஃபர்ஸ்ட் இன் யுவர் நோட்டு அண்ட் தென் யுவர் ஹார்ட். நம்ம இருதயத்தில் பதிவு செய்யணும், இருதயத்தில். அப்பதான் நமக்கு ரீகால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நோட்டில் மட்டும் எழுதியிருக்க கூடாது, அதை ஹார்ட்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ மிக முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. காடுகள், எங்க காடுகள் வனக்கொள்கை அப்படிங்கிறதுனா காடுகள் எத்தனை சதவீதம் இருக்கணும், தர்மலிங்கம் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு காடுகள் அப்படின்னா இத்தனை சதவீதம் காடுகள் இருக்கணும், இந்திய வனக்கொள்கை அதை தீர்மானிக்கிறது. இவ்வளவு % காடு இருக்கணும், 33, 33% கன்ஃபார்மா? ஆன்லைன் இருக்கிறவங்க எஸ் சார் இது கன்ஃபார்ம் சார், நோ சார் ஐ ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சர் சார், அப்படி யாராவது இருக்கீங்களா ஆன்லைன்ல? எஸ் சார் சொல்றவங்க அல்லது நோ சார் சொல்றவங்க? இல்ல 33 சொல்றது யாரு? ராஜேஸ்வரி. 33 கன்ஃபார்ம். அப்ப இந்திய வனக்கொள்கை அப்படிங்கிறது 33% காடுகள் இருக்கணும் அப்படிங்கறத முடிவு செய்யுது. 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதுபோல காடுகள் அப்படிங்கிறது 33% இருக்கணும்னு சொல்றாங்க. 33% அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கேள்வியானது வனராஜா திருநெல்வேலி, who is at present Minister of Forestry in Tamil Nadu?
கா பொன்முடி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் அப்படிங்கிறவங்க தான் வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப இன்டர்நேஷனல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இந்த கொஸ்டின் வந்து காமன் டு ஆல். சரியா? யூ கேன் ஆன்சர் போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். யார் வேணாலும் சொல்லலாம். வன மகோத்சவம் அப்படிங்கிற ஒரு வாரம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. அது எந்த வாரம் அல்லது எந்த மாதம், எந்த மாதத்துல எந்த வாரம் வன மகோத்சவம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது? சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். சஞ்சனா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. ஜூலை 1 to 7 சார். இல்ல, ஜூலை மாசம் இல்ல, ஜூலை 1 to 7 கிடையாது. சரி, ராஜேஸ்வரி. சார் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் தான் சார், 1 to 7. என்ன அந்த ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ங்கிறது என்ன? வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சார். ஓகே. அப்ப ஆனா ஆக்சுவலா அப்ப அக்டோபர்ல இருக்கிறது, அக்டோபர்ல இல்லையா? வன மகோத்சவம்ன்றது இல்லையா? சரி பார்க்கலாம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, பார்க்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்க. இது வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. சரி, வன ஆராய்ச்சி மையம் இது ஓபன் டு ஆல். தெரிஞ்சா பேர் மட்டும் தான் சொல்லணும், ஆன்சர் சொல்லக்கூடாது. இது ஆக்சுவலா வன ஆராய்ச்சி மையம். சஞ்சனா ஃப்ரம் ஓசூர். டெராடூன் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருதுமா? உத்தரகாண்ட் அப்படிங்கறதனுடைய முதலமைச்சர் யாருமா? இல்ல சஞ்சனாவே ட்ரை பண்ணட்டும். இந்த தடுமாற்றம்லாம் இருக்கக்கூடாது. சரி, உத்தரகாண்ட் அப்படிங்கறதனுடைய கேபிட்டல் சிட்டி அப்படிங்கறதா நமக்கு என்ன சார் அப்படி சொல்லி பேசுங்க. புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் தான் என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ தற்போதைய உத்தரகாண்டோட முதலமைச்சர். அப்ப உத்தரகாண்ட் அப்படிங்கறதனுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறது ஒன்னு அறிமுகப்படுத்திய முதல் இந்திய முதலமைச்சராக இருக்கிறார். நம்மளுடைய இந்தியாவிலேயே முதல் முதலமைச்சராக இருக்காரு. இதை அறிமுகப்படுத்தியதுல யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற பொது சிவில் சட்டம். அப்ப யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய முதல்வர் அப்படின்னு கேட்டா உத்தரகாண்டோட முதல்வர் பேர் சொல்லுங்க. முகிலன் சொல்லுங்க. உத்தரகாண்டோட முதலமைச்சர். மறுபடியும் சொல்றேன், கிளாஸுக்குள்ள இருக்கணும். இப்பதான் சொன்னேன், புஷ்கர் சிங் தாமி. அட்லீஸ்ட் நோட் இட். சரியா? வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே பத்தி நம்ம காடுகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். வன ஆராய்ச்சி மையம்னா உத்தரகாண்ட்ல டேராடூன்ல இருக்கு. வன மகோத்சவம் அப்படிங்கிற விழா அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஜாதவ் பயங் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய வனமகன் அப்படின்னு சொல்றோம். அதே அஸ்ஸாம், அதே பிரம்மபுத்திரா ரிவர் அப்படிங்கறதுல ஒரு காடையே உருவாக்குனாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். காடுகள் அப்படிங்கிறது வந்து 33% இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஃபாரஸ்ட் பாலிசி சொல்லுது, வனக்கொள்கை சொல்லுது. அக்ரிகல்ச்சர்ல ஒரு சைல்டு தான் ஃபாரஸ்ட். அக்ரிகல்ச்சரோட ஒரு சைல்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. வெட்டினரி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அதுல இருக்கிறதா எர்த் சயின்ஸ், சாயில் சயின்ஸ், இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதோட மதர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு மதர். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எப்படி வந்து அனிமல்ஸுக்கு ஒரு டாக்டர் இருக்காரோ, அனிமல்ஸ் ஈவன் நம்ம டொமஸ்டிக்கு பிளஸ் ஹியூமனுக்கு டாக்டர் இருக்காரோ, அது மாதிரி பிளான்ட் டாக்டர் அப்படிங்கிறதா இப்படி கூட வைக்கலாம். அக்ரிகல்ச்சர் எப்படி வைக்கலாம்னா டாக்டர் ஆஃப் பிளான்ட்ஸ் வைக்கலாம். அதுவும் டாக்டர் தான், அது ஒரு எம்பிபிஎஸ் தான். நீங்க நோய் வந்தா பாப்பீங்களா இல்லையா? சொல்லுமா லாவணி. அக்ரிகல்ச்சர். சஞ்சனா அக்ரிகல்ச்சர். மகாலட்சுமி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சிங்கிறத மாத்தலாம். நம்ம வேணா ஒரு கோரிக்கை வைப்போம், பிஎஸ்சிங்கிறத மாத்தலாம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கறத எப்படி பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் ஆஃப் பிளான்ட்ஸ் வைக்கலாம். சரியா? அல்லது டாக்டர் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா அப்படின்னா தாவரங்களையும் விலங்குகளையும் பத்தி படிக்கிறதுக்கு பேரு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அப்ப ஃப்ளோரா ஆர் பிளான்ட்ஸ் அப்படியே படிக்கலாம். டாக்டர் ஆஃப் பிளான்ட்ஸ். ஏன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது தாவரங்களுக்கும் என்ன பண்றாங்க, உயிர் இருக்குன்னு இருக்காரு ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அக்ரிகல்ச்சர் தான், விவசாயம் அப்படிங்கிறது தான் அதோட மெயின். அதுல தான் இந்த கால்நடை அப்படிங்கிறது வருது, அதுல தான் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் எல்லாம் வருது. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது மதுரை கௌதம் இன்னைக்கு லீவா? யார்கிட்ட பர்மிஷன் கேட்டாப்ல? மாம்டியா? எங்க சொல்லுங்க பாப்பா. காஞ்சிபுரம் சுகன்யா. ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது எந்த துறையை சார்ந்தது? இன் எக்கனாமிக் செக்டார்.
ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து எக்கனாமிக் செக்டார்ல, பொருளாதாரத்துல எந்த துறையை சார்ந்தது? ரொம்ப கடினமான கேள்வி. வேளாண் துறையை சார்ந்ததா? பிரைமரி செக்டார். நானும் வேளாண் துறையை தான் சேர்ந்ததுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. காடுன்றது, இந்த மாடுகள் வளர்ப்புங்கிறது இதெல்லாம் சொல்லியாச்சு, வேளாண் துறை சொல்லியாச்சு, அக்ரிகல்ச்சர் தான். பட் வேளாண் துறைன்றது எந்த துறையில வரும்? பிரைமரி செக்டார்ல வரும். How many sectors are there in economics? சிவப்பிரியா தும்முனதுனால 3. What are the 3? Primary, secondary, tertiaries and the service sector. எங்க பிரைமரி செக்டார்ல யார் யாரெல்லாம் வருவாங்க? இருங்க பேசட்டும். சிவப்பிரியா பேசட்டும். அக்ரிகல்ச்சர், இப்ப நம்ம சொன்ன ஃபாரஸ்ட்ரி, சரியா, ஃபிஷரி, மைனிங்ஸ், அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிரைமரி செக்டார்ல வந்துடும். முதன்மை பணியாளர்கள் இவங்கெல்லாம் பிரைமரி செக்டார், முதன்மை துறை அப்படிங்கிற சொல்றது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்துல தான் இருக்கான், ஸ்டிகான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கும். அப்போ உலக வன தினம் ஃபாரஸ்ட் டேக்கு இந்த வருஷத்தினுடைய தீம் எழுதிக்கலாம், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட். ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கறத இந்த வாரத்தினுடைய தீம். ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படிங்கறது இந்த வருஷத்தினுடைய தீம். இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே, வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே. தீம் இஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட், காடுகளும் உணவும். ஃபாரஸ்ட் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றோம், காடுகளும் உணவும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான் பொயட்ரி டே. கேட்கலாம், எம்ஏ இங்கிலீஷ் படிச்சவங்ககிட்ட, பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்ககிட்ட ஜென்ரலா கேட்கலாம், பொயட்ரி டே, பொயட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆர் வேர்ல்டு டே ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்றாங்க. பொயட்ரி ஆஸ் அ பிரிட்ஜ் ஃபார் பீஸ் அண்ட் இன்க்ளூஷன். பீஸுக்கும் இன்க்ளூஷனுக்கும் ஒரு பிரிட்ஜாக, பாலமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொயட்ரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ரேசியல் அப்படிங்கறத எழுதிக்கங்க. அது என்னங்க ரேஷியல் அப்படின்னு சொன்னா? இனம், இனப்பாகுபாடு. அந்த இனப்பாகுபாடு அப்படிங்கறத எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன் என்ன? விலக்கி வைக்கணும், அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிமினேஷன். அதுல இருந்து விலக்கப்படுகிறார். அப்ப ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எலிமினேஷன் ஆஃப் தி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். Harikrishnan from Sivaganga. Yes, sir. There is no discrimination among the public. இது எந்த ஆர்டிகிள் சொல்லுது? 15, sir. ஆர்டிகிள் 15 எந்த பார்ட்ல வருது? Part 2, sir. பார்ட் 3, sir. Fundamental rights. இல்ல, இதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியப்பா. Sorry, sir. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதான் என்ன சொல்லுது? எராடிகேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனோட எலிமினேஷன். யாரும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. அப்ப இன்னைக்கு டே மார்ச் 21ல எலிமினேஷன் ஆஃப் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் கூடாது. ஸோ பொயட்ரி டே இருக்கு, ஃபாரஸ்ட்ரி டே இருக்கு. அதே மாதிரி கிளாசியஸ் எழுதி வச்சுங்க. கிளாசியர், பனி ஆறுகள். பனி ஆறுகள், வேர்ல்டு டே ஃபார் கிளாசியஸ், பனி ஆறு. எங்க யாராவது ஒருத்தங்க ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல உங்களுக்கு தெரிஞ்ச பனி ஆறுகளோட பேர் சொல்லுங்க. கிளாசியரோட பேர், கிளாசியர். இந்த பனி ஆறுகளோட பேரு ஏதாவது தெரிஞ்சா 1 or 2? ராஜேஸ்வரி. சியாச்சின், கார்கில் வார் நடக்கிறது. கார்கில் வார் 1999. கார்கில் வார் 1999 அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. கார்கில் வார், கார்கில் திவாஸ் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 26. ஜூலை 26. ஜூலை 26 தான் நமக்கு கார்கில் திவாஸ். விஜய், ஆபரேஷன் விஜய், அதான் கார்கில் 1999. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிளாசியர், சியாச்சின் அப்படிலாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டானதுல என்னென்ன சார் வருது? ராமநாதபுர மன்னர் பாண்டித்துரை தேவர் அவர்கள் பிறந்த தினம் என்று. இவர் தான் 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர். 4வது தமிழ்ச்சங்கம். முதற் சங்கம் அப்படிங்கிறது இருந்த இடம் கடல் கொண்ட தென்மதுரை. 2வது சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். 3வது சங்கம் இருந்த இடம் தற்போதைய மதுரை. முதல் சங்கம் இருந்த ஆறு குமரி ஆறு, பக்ருலி ஆறு. 2வது சங்கம் இருந்த ஆறு தான் குமரி ஆறு. 3வது சங்கம் இருந்த ஆறு தான் வைகை ஆறு. முதற் சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. 2வது சங்கத்தை ஆதரித்த மன்னர்கள்
வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை, மூன்றாவது சங்கம் ஆதரித்த மன்னர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. இது பாண்டித்துறை தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நான்காம் தமிழ் சங்கம் உருவாக மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இட் இஸ் ஆல்சோ இன் தமிழ்நாடு, மதுரை. நான்காம் தமிழ் சங்கம் அமைத்து திருக்குறளை நமது கைகளில் சேர்த்தவர் பாண்டித்துறை தேவர். மார்ச் 21 அவருடைய பிறந்த நாளாக கருதப்படுகிறது. ஸோ யாராவது ஒருவேளை காஞ்சிபுரம் சுகன்யா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய செட் எக்ஸாம்ஸ் மார்க் நீங்க பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கான வார்த்தை இது. வாசிங்க, நீங்களே வாசிங்க. காஞ்சிபுரம் சுகன்யா. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. ஆமா, நீங்க படிக்காம எழுதுனீங்கன்னு சொன்னீங்க. செட் எக்ஸாமுக்கு நான் பிரத்யேகமாக ப்ரிப்பேர் ஆகல சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க தனித்தனியா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 50க்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிரீன் கலர்ல இருக்கிறதா ஆன்சர். நீங்க அடிச்சிருக்கிறது சூசன் ஆப்ஷன் வரும். கிரீன் கலர்ல இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற போது நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் பேப்பர் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. 150க்கு அட்லீஸ்ட் ஒரு 75க்கு மேல இருந்தா நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 150க்கு 75க்கு மேல அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், இது உங்களுக்கான வார்த்தை. வெற்றி தள்ளி போகலாம். இந்த முறை நமக்கு கிடைக்கல, பரவாயில்ல, நான் படிக்காம எழுதிட்டேன், இந்த முறை எனக்கு கிடைக்கல. ஆனா வருடத்திற்கு 2 முறை செட் எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது நமக்கு ஆறுதலா இருக்கு. அப்படிங்கிற சூழல்ல ஸோ வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது. ஸோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான இது. எல்லாருக்கும் செட் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய எல்லாருக்கும், தமிழகத்தில் செட் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமானது. உங்களுக்கும் சொந்தமானது. இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது முக்கியமானது. ஒருவேளை ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம சோர்ந்து விடக்கூடாது. நெவர் குவிட் அப்படின்னு ஒரு தாரக மந்திரம் நான் கொடுத்தேன். நெவர் குவிட், ஒருபோதும் பின்வாங்கிடக்கூடாது. பரவாயில்ல, வெற்றி தள்ளி போகலாம். ரெண்டாவது வார்த்தை என்ன இருந்துச்சு? ஆனால் முயற்சி வீண் போகாது. வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது அப்படிங்கிற வார்த்தையின்படி என்ன பண்ணணும்? தொடர்ந்து முயற்சி செய்யணும். தொடர் பயிற்சி, அதான் வெற்றியினுடைய ஃபார்முலா. காஞ்சிபுரம் சுகன்யா, உங்களுக்கு கேட்டுச்சா? இருக்கீங்களா கிளாஸ்ல? நீங்க தான் வாசிக்கிறீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். உங்க மார்க்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஃபோன் பண்ணி சொல்லணும். ஸோ ஒருவேளை மார்க் குறைவா இருந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது. பாருங்க, இது வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி. தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது பின்லாந்து. எழுதி வச்சுங்க. அந்த இண்டெக்ஸ் போடுவாங்க, குளோபல் ஹாப்பி இண்டெக்ஸ். குளோபல் ஹாப்பி இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸஸ்ங்கிறது நான் சொல்றது தப்பா தான் சொல்றேன். யார் கரெக்டா சொல்லுவா? இண்டிசஸ். இந்த எக்ஸ்னு வந்துச்சுன்னா ஐன்னு முடியும். இண்டிசஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறது தப்பு, இண்டிசஸ் என்பதுதான் சரி. இண்டிசஸ் அப்படிங்கிறது தான் சரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில 8வது முறையாக முதலிடம். முக்கியங்க, இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். தொடர்ந்து 8வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது பின்லாந்து. அதைத் தொடர்ந்து டென்மார்க் தான் அதிகமான, அதாவது பெரிய தேசிய கொடியை வச்சிருக்க நாடு. தேசிய கொடியை முதல் அறிமுகப்படுத்திய நாடும் டென்மார்க் அப்படிங்கிறது. ஸோ ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் அடுத்தடுத்த இடங்களே பிடித்துள்ளன. இப்ப தொடர்ந்து 8வது முறையாக பின்லாந்து. இந்த உலகிலேயே கல்வி முறையில முதல் அப்படிங்கிறது பெற்றிருக்கக்கூடிய நாடு, கல்வி முறையில முதலிடத்தை பெற்றிருக்கிற நாடு பின்லாந்து. எந்த நாட்டினுடைய கல்வி முறை அப்படிங்கிறது சரியா? பின்லாந்து கல்வி முறை அப்படிங்கறத சொல்லுவாங்க. முதல்வர் காலை உணவு திட்டம், முக்கியமான திட்டம். சிட்டுக்குருவிகள் தினம், இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். வெம்பக்கோட்டை, அதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம மிக முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. கொஞ்சம் பேசாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. பேசலாம். மாலா மேம் கால் பண்ணாங்களா சார்? இல்ல யாருமே அவங்களுக்கு தெரியாது. நான் இப்பதான் அனுப்பிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, இன்னும் நம்ம காலேஜ் டிஆர்பி படிக்கக்கூடியவங்க, செட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க இன்னும் யாரும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், தகவல் சொல்லியிருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அவங்கள ஃபாலோ பண்ணீங்க. ஓகேம்மா, ஓகே ஃபைன். அடுத்து எழுதிக்கங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு டியூட்டரை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். சார் கிளாஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு உண்டான பேப்பர்ல முதல் பக்க செய்தியில
இன்னைக்கு பேப்பர்ல முதல் பக்க செய்தியில நம்ம தமிழகத்தினுடைய நியூஸ் அப்படிங்கறத இடம் பெற்றிருக்கு. ஸோ இந்த இது காமிச்சாவே நமக்கு வந்து அப்படியே கிளாஸ் ஓரளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ பரவாயில்ல, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ சொல்லுங்க, இன்னைக்கு முக்கியமான டேஸ்ல ஒன்று வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டோம், பொயட்ரி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம கிளைசியர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம், முக்கியமானது. அடுத்து எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதுவும் இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ கிளாஸில் இன்னைக்கு முதல் பக்க செய்தியில் என்னென்ன இருக்கு 35 குயிக்காக முடிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் 12:45 வரைக்கும் என்னோட செஷன். ஃபர்ஸ்ட் செஷன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ், அடுத்த செஷன் அப்படிங்கிறது ரீசனிங், அடுத்த செஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு சயின்ஸ் என்னோட செஷனில். அடுத்து பிரேக் விட்டதுக்கு அப்புறம் செஷன் வந்து தமிழ். உங்களுக்கு தமிழ், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங்ல நேற்றுக்கு மாதிரி நம்ம டிஸ்கஷன் வெளியில் ஓடியாந்துடணும், டிஸ்கஸ் பண்ணிக்கிறணும். சரி, சட்டம் ஒழுங்கு, முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் கடும் மோதல். சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல ரொம்ப கேள்விக்குறியாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்றாரு. அதை குறித்து ரெண்டு பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முதல் பக்க செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஐஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, 3 பேர் தமிழகத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்துல மார்ச் 25 வரை மிதமான மழைக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதெல்லாம் ஜென்ரல் அவேர்னஸ். நமக்கு போட்டித் தேர்வுக்கு எது தேவை அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போகணும். போட்டித் தேர்வுக்கு எது தேவை அப்படிங்கிறத படிச்சுட்டு போகலாம். எழுதி வச்சுங்க, இது முக்கியமானது. கேட்பாங்க மார்ச் 22, 23 நாளை மறுநாள் சங்கமம் அப்படிங்கிறது நம்ம ஊர் திருவிழா. இதெல்லாம் இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, நிறைய பேருக்கு இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க. தமிழக அரசு சார்பாக போட்டித் தேர்வில் எழுதிட்டு போறவங்களுக்கு தமிழக அரசு தற்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. சங்கமம் அப்படிங்கிற ஒரு திருவிழா, சங்கமம் அப்படிங்கிற திருவிழா, இது கலை திருவிழா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்க இசை அப்படிங்கிறது இசைப்பாங்க அப்படிங்கிறது சங்கமம் அப்படிங்கிற ஒரு திருவிழா. காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா? எங்க நடந்துச்சு? வாரணாசியில. அது எத்தனையாவது நடந்துச்சு? 3.0, 3வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மார்ச் 22, 23 சென்னையில் நடக்குது. சென்னையோட கலெக்டர், அவங்க சென்னையோட கலெக்டர் பார்த்தாங்கன்னா ரஷ்மி சித்தார்த் சகடே. ஸோ சரியா? இது ஆட்சியர் லக்ஷ்மி சித்தார்த் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஓகே, அடுத்து என்ன சார் இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாதுகாப்புத்துறை உற்பத்திக்கான தொழில் வாய்ப்பு ஸ்ரீ ஜன் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். அரசு மரியாதையுடன் ராணுவ வீரருடைய உடல் தகனம். விழிப்படலம் பாதிக்கப்பட்ட முதியவருக்கு மறுவாழ்வு. சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணி விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள அவகாசம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக, இன்னைக்கு உண்டான பேப்பர் நீங்க படிச்சிருக்கணுன்றதுக்காக. நீங்க பேப்பர் படிக்கலன்னா போட்டித் தேர்வுக்கு நீங்க இன்னும் உள்ள வரலன்னு அர்த்தம். பேப்பர் ரீட் கண்டிப்பா பண்ணணும். பேப்பர் ரீட் பண்ணா மட்டும் தான் நீங்க ஜெயிக்க முடியும். டெட் தகுதி தேர்வு இந்த போட்டிருக்காலமா, நாங்க காலைல பேசணும்ல, செட்டு தகுதி தேர்வு பழைய உத்தேச விடைகள் வாபஸ். ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடி போன ஆன்சர் கீழே ஏகப்பட்ட குளறுபடி. அந்த குளறுபடிகள் அப்படிங்கிறதுக்கு அவங்க டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் மீண்டும் நேற்றைய தினம் மார்ச் 20ஆம் தேதி ஒரு சர்க்குலர் அனுப்பி நாங்க மறுபடியும் ஒரு உத்தேச விடைகள் அனுப்பியிருக்கிறோம். நீங்க இதுல தவறு இருந்தா சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காலேஜ் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, செட் எக்ஸாம் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க, செட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, எழுதி வச்சுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இது முக்கியமானது, அடிக்கடி பேசு பொருளாயிட்டு இருக்கு இந்திய அரசியல். இது எம்டி மெயின்ஸ் டாபிக்கு முக்கியமானது. சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத சொல்லலாம், மெயின்ஸ் டாபிக்ல கேட்கலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் அது குறித்து எழுதுங்க. இப்ப ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்த மாநிலங்கள் பெயர்களை குறிப்பிடுக. பீகார், ஒடிசா, தெலுங்கானா. பீகார், ஒடிசா, தெலுங்கானா. பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார். நல்லா பேசுங்க. எலிசபெத்ல வாய் திறக்கல. யாரு? பீகாரோட சேம் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதா தள். என்ன தள்? ஐக்கிய ஜனதா. சும்மா வாய் திறந்து சொல்லி பாருங்க வரும். நேற்று சொன்ன கற்றலில் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. கேட்டுட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னு சந்திர சொன்னால, கேட்டுட்டே இருக்கிறான்னு சொல்லும் போது கேட்டுட்டே இருக்க கூடாது. கேளுங்க கேட்டுட்டே இருங்கன்னா அது வந்து சூரியன் எஃப்எம். சரியா? அது கேட்டுட்டு மட்டும் இருக்க முடியும். நம்ம மியூசிஷியனை மாற முடியாது, நம்ம அழகா பாட முடியாது.
நம்ம பாட முடியாது, கேட்டுட்டே இருந்தவங்களால பாட முடியாது. நம்ம பாடி பார்த்தா தான் அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும். பாடி பார்க்கணும், நம்ம பேசி பார்க்கணும். சரியா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். பீகார் இருக்கு, ஒடிசா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் அப்படிங்கிறது, நிதிஷ்குமார் அப்படிங்கிறது. தர்மலிங்கம். ஒடிசாவோட முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி, மோகன் சரண் மாஜி. தெலுங்கானாவோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ரேவந்த் ரெட்டி. மூணுமே ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. மாசு இல்லாத காற்று, நோய் இல்லாத வாழ்வு. இது ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. போதும் இந்த கொலை வெறி. எங்க சார் இந்த கொலை வெறி நடந்துட்டு இருக்கு? நல்லா கவனிங்க. இது மெயின்ஸ் டாபிக்கு முக்கியம். எப்பவுமே எடிட்டோரியல் பார்ட் அப்படிங்கிறது மெயின்ஸ் டாபிக்கு முக்கியம் சொல்லியிருக்கேன். எடிட்டோரியல் பார்ட் வந்து மெயின்ஸ் டாபிக்கு முக்கியம். மேற்கு ஆசியாவில், வெஸ்டர்ன் ஏசியா. உங்களுக்கு உண்டான கேள்வி. நான் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறம் மேற்கு ஆசிய நாடுகளின் பெயர்களை கூறுக. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி, நீங்க உங்க கையில ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் வச்சிருப்பீங்க. மொபைல் வைக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. நீங்க தான் தேடி பிடிச்சி சொல்லணும். இண்டிவிஜுவலா நான் கேட்பேன். மேற்காசிய நாடுகளின் பெயர்களை கூறுக. இப்ப நம்மள இந்தியான்றது எந்த நாடுல வருது? சவுத் ஏசியால வருது. மத்திய ஆசியான் இருக்கு, சென்ட்ரல் ஈஸ்ட்னு இருக்கு, தென்கிழக்கு ஆசியான் இருக்கு, மேற்கு ஆசியான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ நீங்க மேற்காசிய நாடுகள் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப மேற்கு ஆசியாவில் மீண்டும் ரத்த ஆறு ஓட தொடங்கி இருக்கிறது. பாலஸ்தீனியரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் நடத்தி இருக்கும் தாக்குதலில் 85 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்குதலில் கொல்லப்பட்ட 436 பேர். எழுதி வச்சு. கடந்த செவ்வாய்க்கிழமை, போன செவ்வாய்க்கிழமை மட்டும் 436 பேர். மெயின் டாபிக், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் யூபிஎஸ்சிக்கு முக்கியம். இன்டர்நேஷனல் இஷ்யூஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய போர் பற்றி விவரி. அப்ப இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன போர், ஐநாவின் கண்காணிப்பு, அது மாதிரி கேட்கலாம். அப்ப என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? 436 பேர், 183 பேர் குழந்தைங்களா. போங்க, நீங்க உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு அழங்க. நேத்தி கூட நான் வந்து ஒரு 1.25 மணி நேரம் ப்ரீச் பண்ணியிருக்கேன். அது ஹரிஹரன் அப்படிங்கிற ஃபேஸ்புக்ல வந்திருக்கு. சரியா? எந்த மாதிரி சூழல் நடக்க இருக்கு அப்படிங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நம்ம அகாடமியோட இதுல வந்திருக்காது, அது இதுல வந்திருக்கும். ஸோ கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததாகவும் இருந்துச்சு, பொது ஜனங்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்ததாக இருந்துச்சு. அது நான் பேசல, சத்திய ஆவியானவர் பேசுனது. சரியா? ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. கடைசி காலங்களில் நடக்க இருக்கக்கூடிய காரியங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் மாறும். இது 1914 ஆரம்பிச்சிருச்சு. முதல் உலக போர்லேயே ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முடிவு உடனே வராதுன்னு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம நினைக்கலாம் என்ன 1914 டு 18, 1939 டு 45. இப்ப 2 நாடு வந்து பாத்தீங்கன்னா ரோபோ அனுப்ப போகுது. எந்த 2 நாடு சேர்ந்து ரோபோ அனுப்ப போகுது தெரியுமா? விண்வெளிக்கு இந்தியா அண்ட் ஜப்பான். ரோபோ அனுப்ப போற நாடுகள் யாரு? இந்தியா அண்ட் ஜப்பான். விண்வெளியில் எத்தனை நாள் தங்கிட்டு வந்தாங்க சுனிதா வில்லியம்ஸ்? 286, 2 8 6. அவங்களோட சேர்ந்து எத்தனை பேரு? 4 பேர். 3 ஜென்னு ஒரே ஒரு பெண்ணு. 3 ஜென்னு ஒரே ஒரு பெண்ணு. பாத்துங்க, 3 + 1 4 பேர் இருந்தாங்க. அவங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பின்வரும் நபர்கள் எந்த நபர் அப்படிங்கிறது இவங்க கூட இல்லைன்னு கேட்கலாம். உங்க கூட இல்லை, அப்ப இல்லைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்ப இருக்கிறவங்க அந்த 3 பேர் தெரிஞ்சுக்கணும். நீங்க இருக்கிறவங்க 3 பேர் தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் 3 பேர் தெரிஞ்சுக்கணும், பெண்ணு ஒரு ஆள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே சுனிதா வில்லியம்ஸ் பேசிட்டு இருக்கிறான். அப்ப நமக்கு கேள்வி எங்க வரும்னா அதை தவிர்த்த நபர்ல தான் வருவேன். நம்ம எப்பவுமே ஜெயிச்சவங்களை பத்தியே போய் பார்த்துட்டு இருப்போம். அங்க தோல்வியை சந்திச்சவங்களை கேட்டு போயிருவேன். யாருக்கிட்ட இவர் தோல்வியை தழுவினாருன்னு கேட்பாங்க, அல்லது இவர்கிட்ட தோற்றவர் யாருன்னு கேட்பாங்க. புரிதல சொல்றது? கேள்வி அப்படியே வந்துடும். மைதானத்தை கேட்டு போயிருவாங்க. மைதானம், இவர் எத்தனையாவது கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்கிறான்னு கேட்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேயே படிக்கக்கூடாது. ரஃபேல் நடால்னு படிச்சிருக்க கூடாது. அப்படி ஃபர்ஸ்ட் லைன் படிக்கக்கூடாது, செகண்ட் லைன், தேர்ட் லைன் வரைக்கும் படிக்கணும். அப்பதான் நம்ம படிச்சுக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். அப்ப இது ஞாபகம் வச்சுக்க. மேற்காசிய நாடுகளை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. ஹமாஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. இது முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். மீண்டும் சூடு பிடிக்கிறது வார், உலக யுத்தம் அப்படிங்கிறது. 3ஆம் உலக போர் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 3ஆம் உலக போர் எப்போது வரும்? எப்போது வரும்? இயேசுவின் வருகை எப்போது வரும்? அவர் ரகசிய வருகைன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. ரகசிய வரையெல்லாம் கிடையாது. 1 தெசலோனிக்கேயர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆரவாரத்தோட வருவாரு, எக்கால சத்தத்தோட வருவாரு. எக்கால சத்தம் ஏற்பட்டா எப்படி இருக்கும் சார்? ஆரவாரம்னா என்ன? இப்ப நம்ம ஊர்ல நமக்கு பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு சொன்னா அப்படியே ட்ரம் எல்லாம் அடிச்சு பயங்கரமா செண்டை மேலவெல்லாம் முழங்க
பயங்கர நாதஸ்வரம்லாம் முழங்க இருந்தால் அது ஆரவாரமாக தானே இருக்கும். ஆரவாரம் இருக்கிறது எல்லாரும் அது ரகசியமா இருக்குமா இல்ல வெளிப்படையா இருக்குமா? வெளிப்படையா இருக்கும். கிறிஸ்தவர்கள் 100% கிறிஸ்தவர்கள் ஏமாறுகிறார்கள். ரகசிய வருகை, அவர் அப்படியே ரகசியமா வந்து எங்களை மட்டும் தூக்கிட்டு போயிடுவாரு, மற்றவங்கள. உபத்திரவ காலம் நடக்கும் போது இங்க எல்லாரும் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருப்பாங்க, நீதிமான்கள் எல்லாரும் இருப்பாங்க. நீதிமான்கள் நடுவில் இருந்து முதலாவது கலைகளை தான் எடுப்பாராம். ஆனா இங்க எப்படி ஏமாற்றப்படுறாங்க தெரியுமா கிறிஸ்தவர்கள்? முதல்ல எங்களை அலேக்கா தூக்கி கொண்டு போய் அங்க வச்சுட்டு தான் அப்புறம் அந்த உலகத்தை அழிப்பான். உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றவர் சொல்றாரு. இங்க உபத்திரவம் உண்டு, அந்த உபத்திரவத்துலதான் கலைகள் எடுக்கப்படும். முதலாவது கலைகளை எடுக்க, முதல்ல கலைகள் தான் எடுக்கப்படும், கலைகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல இந்த கட்டுரையை நல்லா படிச்சுங்க. இந்த கட்டுரை நல்லா படிச்சுங்க. உலக நாடுகளிடையே பிரச்சனை ஏன்னு பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சா ஒண்ணுமே இல்லை. சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்யுங்கள். சரியா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் பிரேயர் பண்ணுங்க. எப்படி? மனம் திரும்பணும் சொல்லி. அடி கிடையாது, கண்ணுக்கு கண்ணு கிடையாது, பல்லுக்கு பல்லு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு அமெரிக்கா சவால் விடாது, இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் அடிச்சுக்காது, ரஷ்யா உக்ரைன் அடிச்சுக்காது. புரிஞ்சுக்குங்க, இதுதான் சொல்றது. நீங்க எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் உங்களிடத்துல அன்பு இல்லைன்னா நத்திங்க, ஒண்ணுமே கிடையாது. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தலைன்னா, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கலைன்னா, ஒருவருக்கொருவர் கசப்பு இல்லைன்னா பயங்கரமா பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க. கேட்டா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோன்னு சொல்றாங்க, ஆனா அருகாமையில் இருக்கிறவரோட சண்டையில இருக்கிறாங்க. யார் மீது கசப்போட இருக்கிறாங்க, பொறுமை இல்லாம இருக்கிறாங்க, சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறாங்க, விட்டு கொடுக்கறது இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட யாரும் இருக்க மாட்டார், எந்த கடவுள் இருக்க மாட்டார். அன்புதான் சிவன் சொல்லியாச்சு. அப்ப உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னா, திருவிழா வச்சுக்கிட்டு நீ சண்டை போட்டீங்கன்னா, திருவிழா வச்சுக்கிட்டு நீ தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, பக்கத்து அருகாமையில் இருக்கிறவனோட நீ வந்து கசப்புல இருந்தீங்கன்னா, அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வெட்டு குத்துல இருந்தீங்கன்னா. இந்த நேத்திக்கு ஒரு ஃபேமிலி எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்ச ஃபேமிலி, எஃப்ஐஆர் கேஸ். அந்த ஃபேமிலியை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன் நான். எஃப்ஐஆர் கேஸ் லைட் லைட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. உங்க சொத்து கூட வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. எஃப்ஐஆர் கேஸ் வரைக்கும் போகுது. எப்படி அப்படின்னா, சாமி கும்பிட்றோம், அத்தனை சாமி. ஓ, நீ மனுஷனை மதிக்கலைன்னா நீ எத்தனை சாமி கும்பிட்டாலும் ஒண்ணுமே கிடையாது. யார் மீதாவது நீ விரோதமா இருந்தீங்கன்னா உன்கிட்ட சாமியே கிடையாது. நீ கும்பிடுறது பிசாசு. அன்பு இல்லைன்னா நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒண்ணுமே கிடையாது. இறக்கம் இல்லைன்னா நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒண்ணு கிடையாது. சாந்த குணம் உன்ட்ட இல்லைன்னா எந்த சாமியை கும்பிட்டாலும் ஒண்ணு கிடையாது. சகிப்புத்தன்மை உன்ட்ட இல்லைன்னா எந்த சாமியை கும்பிட்டு ஒண்ணு கிடையாது. நீ கும்பிடுறது சாமியே கிடையாது, ஃபர்ஸ்ட் சாமியே கிடையாது. இப்ப இவங்கெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா கிறிஸ்தவ நாடு, ஐரோப்பிய நாடுகள் கிறிஸ்தவ நாடு. ஆனா என்ன சொல்லியிருக்காரு? வலது கணத்துல அரைஞ்ச இடது கணத்தை காட்டுறாங்க. ஒருத்தன் 1 மைல் தூரம் பலவந்த மனநான்னு சொன்னா நீ போட, மறுபடியும் அடுத்து போட, உன் வஸ்திரத்தை பிடிங்கிட்டு இருக்கணும், இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போடான்றார். 7-70 மணிடான்றார். அப்ப ஒரு பய கூட கிறிஸ்தவர் இல்லை. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களே அவன் கை கொள்வான், படிப்பான் இல்ல. ஒரு பய கூட கிடையாது, ஒரு பய கூட 100% அதனாலதான் அடி. அதனாலதான் 183 பேர் பியூரா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் அப்படின்றவங்க பயங்கரமானவங்க. சரியா? ஆனா அனுமதிக்கப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது சொல்லியே செய்யறாரு. அடி விழும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஸோ அவங்களுக்கா என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. ஐயோ, மனம் திரும்பட்டும். மனம் திரும்புறனா என்ன? பொறாமப்படுறவன் பொறாமை இல்லாம இருக்கட்டும், சாந்த குணம் இல்லாம இருக்கிறவன் சாந்த குணத்தோட இருக்கட்டும், சகிப்புத்தன்மை இல்லாதவன் சகிப்புத்தன்மையோட இருக்கட்டும், எரிச்சலோட இருக்கிறவன் கொஞ்சம் எரிச்சல் இல்லாம இருக்கட்டும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போடணும், எதிர்க்கணும்ன்ற ஆவி அது மாறணும். அதான் மனம் திரும்புறது. அது மனம் திரும்பிட்டீங்கன்னா சூப்பர். காங்கிரஸ் சுனிதா, என்னங்க கங்கராட்ஸ் சுனிதா. உலகம் வந்து அந்த பூமி உருண்டை, பூமி எடுத்து அவங்க எத்தனை முறை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பூமியை சுத்தி வந்தாங்களா? 45 76 4576 முறை. எவ்வளவு கோடி பயணம் பண்ணாங்களா? 19 கோடி கிலோமீட்டர். 19 கோடி கிலோமீட்டர் பயணம் பண்ணாங்களா? எத்தனை நாள்ல? 286 நாள்ல. எத்தனை பேர் கொண்ட குழு? 4 பேர் கொண்ட குழு. அப்ப ஞாபகம் வச்சுங்க, 4 பேர் கொண்ட குழு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். 557 சிவன் கோயில்களுக்கு குடமுழுக்கு. 557 குடமுழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேர் டெலிமினேஷன். 2021 பிரதமரின் அமெரிக்க பயணத்துக்கு 22 கோடி செலவு. எழுதி வச்சுங்க, இது மெயின் டாபிக். 2023 பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனதுக்கு மட்டும் செலவு 22 கோடி. 2023 பிரதமர் அமெரிக்க பயணத்திற்கு 22 கோடி செலவு அப்படிங்கிறது மாநிலங்களவையில் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ ரொம்ப முக்கியமானது. நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே கச்சா எண்ணெய் கொள்முதல் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சத்தீஸ்கர் இது முக்கியம், 30 நக்சலைட்கள் கொல்லப்பட்டிருக்காங்க சத்தீஸ்கர்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி அது ராய்ப்பூர். சத்தீஸ்கருடைய மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு, மத்திய பிரதேசத்திலிருந்து எந்த வருஷம் பிரிஞ்சு, 2000 எந்த தேதியில பிரிஞ்சு, நவம்பர் 1 பிரிஞ்சு. 2000 மட்டும் எத்தனை மாநிலங்கள் உருவாச்சு? 3 மாநிலங்கள். நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. என்னோட வேவ்ல நீங்களும் சொல்லி பார்த்துக்கணும். ஆல்ரெடி இது அறிமுகமானவங்க சொல்லி பார்த்துக்கணும், கேட்டுட்டு இருக்க கூடாது. நவம்பர் 1, 9, 15 2000 தான். 1 சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் வந்து உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. டீப் பேக் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க நடவடிக்கைகள். மக்களவையில் கனிமொழி கேள்விக்குறி, கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை இந்தியா குறைக்கும், ட்ரம்ப் நம்பிக்கை. இந்தியா குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. செயற்கை நுண்ணறிவு தவறான தகவல்கள் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுதி வச்சுங்க. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது தவறான தகவல்கள். நிறைய தவறான தகவல்கள் இன்னைக்கு இருக்கு. அதான் சொல்றது, பயங்கரமா இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். தவறான தகவல் கொடுக்கிறது பூரா பொய் 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 அப்படின்னு சொல்றது. உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இந்த கோச்சிங் சென்டர்ஸ்காரங்களாம் நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா, அதாவது இந்த வட மாநிலத்துக்காரன் தலையா போட்டு அவங்க பேரெல்லாம் போட்டு இவங்க எங்கிட்ட இவ்வளவு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறான், எங்கிட்ட இவ்வளவு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறான், எங்ககிட்ட இவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, 19 அடிச்சு விடுறது, எங்ககிட்ட 2000 பேர் படிச்சு பாஸ் பண்ணிருக்கிறான்னு சொல்லி. போஸ்டே 4000க்குள்ள தான் இருந்திருக்கும். எங்க அகாடமியில 2000 பேர் பாஸ் பண்ணிருக்கான்னு சொல்றது. என்னடான்னு கேட்டா, நாங்க ஆன்லைன்ல படிச்சாங்க, யூடியூப்ல பார்த்தாங்க, ஃபேஸ்புக்ல பார்த்தாங்க, எங்கிட்ட இலவச டெஸ்ட் அடிச்சாங்கன்னு சொல்றது. உண்மையா இருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, காரைக்குடியில கௌதம், காரைக்குடியில அழகேஸ்வரி, நான் சொல்றேன்ல, காரைக்குடியில சுந்தர், காரைக்குடியில அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா காளீஸ்வரன், திருத்தணில அந்த மாதிரி இருக்கக்கூடிய யாரு, சுவாதி, திருவள்ளூர்ல இப்ப நம்ம ஊர்ல இருந்து திருவள்ளூர்ல போயிருக்கிறாரு இளையராஜா. இப்ப நம்ம ஓவரா இங்க சொல்றோம் பாருங்க, நம்ம போட்டோஸ் எல்லாம் நம்ம போட்டோ அடிச்சு போறோம் பாருங்க, பூரா தமிழ் பேரு, ஃபுல்லா காரைக்குடிக்காரங்க, அருகாமையில் இருக்கிறவங்க தான். இல்ல காஞ்சிபுரம் பாஸ் பண்ணா அடுத்த முறை காஞ்சிபுரம் சுகன்யான்னு வரும். ஓசூர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது யார் வரும், சஞ்சனான்னு வரும். பேஸ்புக்ல எல்லாருக்கும் அந்த பேரு என்ன இருக்கு, நமக்கு அடையாளம் இருக்கு. நம்ம பேசியிருக்கோம், கிளாஸ்ல நடத்த பேசியிருக்கிறோம். இங்க படிக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரியும். ஆன்லைன்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஆஃப்லைன்ல எத்தனை பேர் படிக்கிறாங்க. அதான் சார், உண்மையும் உத்தமமா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்துல அதிகாரி. நம்ம வந்து கொஞ்சத்துல கூட உண்மையா இருக்கணும். சும்மா ஆதாயத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, அவ்வளவு பேரு இவ்வளவு பேரு அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அது உலக பொருளாதாரத்துக்கு வேணா போலாம், ஆனா அடி விழும் அங்கே. ஒன்னொன்னுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க நம்பிக்கை உடையவர்களுக்கும் உண்டு, எல்லா நம்பிக்கை உடையவர்களுக்கும் உண்டு நியாய தீர்ப்பு. என்னை தள்ளி என் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனங்களே உங்களை கடைசி நாளில் நியாயம். நான் சொன்ன வசனங்கள் யோவான் 12:48. நான் சொன்ன வசனங்கள்ல அவர் மாம்சத்தில் வந்த இயேசு, அவர் தெளிவா வந்து இறங்கி பேசிட்டு போயிருக்கார். ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் எனக்கு சீசரா இருப்பீர்கள். யாரையும் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்கூடாது, யாரையும் கசப்பு வைக்க கூடாது. எனக்கு கொடுக்கறாருந்தா கொண்டாந்து ஏழைகளுக்கு வந்து கொடு, பசியா இருக்கிறவனுக்கு வந்து கொடு, தாகமா இருக்கிறவனுக்கு வந்து கொடு. அதுதான் எனக்கு கொடுக்கறது. நீ கோவில்கள்ல நாங்க இருக்கவே இல்லை, கட்டிடத்துல நான் இல்லவே இல்லை அப்படின்றவர். அப்ப அந்த வார்த்தையில தள்ளிடுறாங்க. ஆகாதவன் என்று தள்ளிடுறாங்க, மூளைக்கல்லா இருக்கிறவரை தள்ளிடுறாங்க, வேண்டான்னு தள்ளிடுறாங்க. அப்போ நீங்க அதுக்கு முடிவா இருங்க அப்படி மாதிரி சொல்றாரு. ஓகே, ரயில்வே தேர்வு புதிய தேதி விரைவில் அறிவிப்பு. இந்த வருஷம் ரயில்வேல மட்டும் 2 லட்சம் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அஸ்வினி வைஷ்ணவ். 2 லட்சம் வேகன்சிஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் ரயில்வே இண்டஸ்ட்ரியில மட்டும் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முத்தாய்ப்பாக 32,000 போஸ்ட் அறிவிப்பு கொடுத்தாச்சு, அப்ளிகேஷன் போட்டாச்சு. 32,000 போஸ்ட் எதுல மட்டும், குரூப் டில மட்டும் 32,000 போஸ்ட் அறிவிப்பு வந்தாச்சு. அப்ளையும் பண்ணியாச்சு, எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க. நல்ல வேலைகள் படிக்க தயாராகுங்க. பஞ்சாப் ஹரியானா எல்லை சாலைகளில் கான்கிரீட் தடுப்புகள் வேலிகள் அகற்றம் எழுதி வச்சுங்க. பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையிலேயே சாலைகளில் கான்கிரீட் தடுப்பு வேலிகள் அகற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஊர்ல தானே வாழ்றீங்க, ஏன் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ பஞ்சாப் அண்ட் ஹரியானா. பஞ்சாபோட முதலமைச்சர் யாருங்க, பகவத் மான். எந்த கட்சி, ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி இப்ப எத்தனை மாநிலங்களில் ஆட்சி ஆளுகிறது? ஓகே,
எஸ்மா. எதுல மட்டும்பா? பஞ்சாப்ல மட்டும்பா. உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது? பின்லாந்து. இரண்டாவது இடத்தில் இருக்கும் நாடு எது? டென்மார்க். மூன்றாவது இடத்தில் இருக்கும் நாடு எது? ஐஸ்லாந்து. நான்காவது இடத்துல இருக்கிற நாடு எது? நார்வே. அஞ்சாவது இடத்துல இருக்கிறது யாரு? ஸ்வீடன். முதல் 5 நாடுகள் ஞாபகம் வச்சு. நம்ம 118ல இருக்கோங்க. 118ல இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற நாடுகள் எத்தனாவது இடத்துல இருக்கிறோமா? 118வது இடத்துல இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிற அவங்க எல்லாம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போனாங்கன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நேத்திக்கு Facebookல பாக்குறேன், ஒரு 30 வயலுக்கு இருக்காங்க, ஒரே ஒரு பொண்ணு நடுவில் நிக்குது. அந்த பொண்ணை கத்தியை கொடுக்குறாங்க. பாருங்க, நம்ம தான் வீரம். நம்ம சாதி வந்து என்னது? வீரம் நிறைந்த சாதி. அதுவும் நீ பொண்ணு வந்து கத்தி எடுக்குது. அந்த கத்தி வித்தியாசமான கத்தியா இருக்குது. மனுஷனை கொத்துச்சுன்னா இங்க வயிற்றுல கொத்துனா அங்க பின்னாடி புறமுதுக்கு வந்துடும். அதைத்தான் அவன் பாராட்டுறேன், அந்த பெண்ணை பாராட்டுறேன். அவன் சுனிதா வில்லியம்ஸ் வந்து உலக சுத்திட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உலகமே பாராட்டிட்டு இருக்குது. நம்மளால கத்தியை கொடுக்கறது. பிறந்த நாள்னு சொல்லிட்டு கேட்க வெட்டும் போது கத்தியை வச்சு வெட்டுறது. என்ன இந்த பாரு நான் குதிக்கிறேன் பாருன்னு குதிச்சுட்டு ஒரு கால் இல்லாம வந்து நிக்கிறது. அவங்க எல்லாம் பார்த்தா பரிதாபப்படுறதா, ஐயோ அழுகிறதான்னு இருக்கு. எவ்வளோ விதமா அந்த மாதிரி சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு மாடு அது பாட்டுக்கு நிற்கும். நம்ம விவேக் சொல்ற மாதிரி, ஏண்டா அன்னைக்கு உள்ள காலத்துல மாடை வச்சு விழுதுங்க பண்ணீங்க, இப்போ உழுகுறதெல்லாம் டிராக்டர் வச்சு தானே விழுகுறீங்க. நீங்க அடக்க வேண்டியது யாருதான்? டிராக்டர் தான்டான்னு சொல்லிட்டு எங்கடா என்னோட ஆத்தாவை காணோம்னா என்னென்ன காரணம் தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தாங்க அதில் உட்காந்துருப்பேன். அந்த குத்துக்கள் அந்த ரோட்ல போற தேசிய நெடுஞ்சாலை இருக்கக்கூடிய ஒரு கடையில் உட்காந்துருப்பேன் சாதாரணமா. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஏதோ யாரோட நம்பிக்கையை பாராட்டிக்கிறோன்னு சொல்லக்கூடாது. நம்பிக்கைங்கிறது வேற, மூட நம்பிக்கைங்கிறது வேற. உங்களை யாரு சின்ன குழந்தைய அப்படியே வெந்து தூக்கிறாங்க. கேட்டா என்ன பண்றாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா பூக்குழி இறக்குறாங்கன்றாங்க. அந்த பொண்ணுக்கு அம்ப வச்சு குத்தி இருக்கிறாங்க. இன்ஃபெக்ஷன், காலு பூரா புண்ணு. யாருங்க உங்களை அப்படிலாம் இறங்க சொன்னா? யாருங்க உங்களை குத்த சொன்னா? யாருங்க அப்படி பறக்க சொன்னா? எந்த தெய்வமாவது அப்படி பண்ணியிருக்கா? அன்பு செய்யுங்க, இறக்கம் வைங்க. ஒருத்தருக்கு அன்பு செலுத்துங்க, இறக்கம் செலுத்துங்க. போதும். தெய்வம் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா எந்த கடவுளா இருந்தாலும் அன்பு செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு கோயிலில் போய் கொடுத்தாதான் சொன்னா அட்லீஸ்ட் கோயிலில் இருக்க பிச்சைக்காரனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுங்க. அவர் செருப்பு இல்லாமல் இருந்தாருன்னா ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க. கொசுல படுத்து கிடந்தாருன்னு சொன்னா ஒரு கொசுவத்தி வாங்கி கொடுங்க. ஒரு சால்வை எடுத்து பொத்திட்டுவாங்க. இந்த நிஜமாவே கேட்குங்க, நிஜமாவே கேட்கும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன், தூய உள்ளம் தொண்டுள்ளம் தனிலன்றோ வேறொன்றும் அறியேன் பராபரமே. தாய்மானவருடைய பாடல்கள், சித்தருடைய பாடல்கள்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சரியா? பசித்தவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினே அழுத்திடுவோன்றான் பாரதி. அப்ப நீங்க சரியா? இன்னைக்கு எந்த மதத்தில் இருக்கிறவங்க தான் சரி, எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற பணக்காரனுக்கு சோறு ஓட்டுட்டு இருக்கீங்க. காரணி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அங்க ரோட்ல செத்து கிடக்குறான். பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் போய் வாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐயா இன்னொன்று கொடுங்கன்றாங்க. இன்னொன்று பக்கத்தில் இன்னொருத்த நீட்டும் போல, சாரி இப்போதைக்கு ஒன்று இருக்கு, நீங்க சாப்பிட்டுங்க. ஏன்னா அதுலேயே 5 இட்லி இருக்கு. 5 இட்லியுமே நல்லா இருக்கும். ஒரு திருப்தியா சாப்பிடலாம். ரைட் நேரம் தானே, திருப்தியா சாப்பிடலாம். அவங்க கை நீட்டுறாங்க. ஆனால் 2 சாப்பாடு முதல்ல பசியா இருக்கிற ஒருத்தர் கொடுத்துட்டு தானே அதுக்கப்புறம் திருப்திகாரர்கள் கொடுக்கணும். 10 இட்லி வச்சு ஒரு என்ன போறாரு, புரியுதுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. கொடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். சர்ச்சைக்குரிய ராணுவ மசோதா இந்தோனேஷியா நிறைவேற்றமா? எழுதி வச்சுக்க. ராணுவ மசோதா சமீபத்தில் எந்த நாடு ராணுவ மசோதாவை நிறைவேற்றியது? கேட்கலாம். இந்தோனேஷியாங்க. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஜகார்த்தா. இந்தோனேஷியா தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, அதிகாரப்பூர்வ நாடு. இந்தியாவில் உலகில் இஸ்லாமியர்களோட அதிகாரப்பூர்வ நாடுன்னு கேட்டா இந்தோனேஷியா. கிறிஸ்தவர்கள் அதிகாரப்பூர்வ நாடுன்னு கேட்டா வாட்டிகன் சிட்டி. இந்துக்களின் அதிகாரப்பூர்வ நாடுன்னு கேட்டா நேபாள். இதெல்லாம் அதிகாரப்பூர்வம் கேட்பாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஜகார்த்தா. அப்ப இந்தோனேஷியா நிறைவேற்றம் எது? சர்ச்சைக்குரிய ராணுவ மசோதா. என்னங்க இது சர்ச்சைக்குரிய ராணுவ மசோதா? சோ இது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ராணுவ சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றதன் மூலம் ராணுவ அதிகாரிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்யாமலேயே மேலும் பல அரசு பொறுப்புகளை வகிக்க வழி செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, அவங்க ராஜினாமாவெல்லாம் செய்ய வேண்டாமா, மேலும் பல அரசு பதவிகளை அவங்க வதிக்கலாமா? அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? டிக்டேட்டர்ஷிப் உருவாகும். டிக்டேட்டர்ஷிப்னா என்ன? சர்வாதிகாரம் உருவாகும். தற்போதைய அதிபரும் முன்னாள் ராணுவ தலைமை தளபதியுமான பிரபாவோ, எழுதி வச்சுங்க. இந்தோனேஷியாவோட அதிபர் யார்? பிரபாவோ சுபியாந்தோ. இவர் தான் வந்துட்டு போனார். ஜனவரி 26 வந்துட்டு போனவர் இவர் தான். நம்ம குடியரசு விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் இவர் தான். இந்தோனேஷியாவினுடைய அதிபர் அவர் தானே சுபியாந்தோ. ஏன்னா முத வந்தவரும் அந்த நாட்டுக்காரன் தான். 1950 சுகர்னோ, 1950 ஜனவரி 26 சுகர்னோ. இப்ப கடைசியா 2025 வந்துட்டு போனவங்களும் சுபியாந்தோ, பிரபாவோ சுபியாந்தோ.
இஸ்தான்புல் மேயருக்கு ஆதரவு 37 பேர் கைது. இஸ்தான்புல் எந்த நாட்டில் வருதுன்னு சொன்னோம்? டர்க்கி. டர்க்கியோட பழைய பேர் என்ன சொல்லி பார்த்தோம்? ஒட்டோவா, ஒட்டோமான். ஒட்டோமான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒட்டோமான். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் பண்ணியிருக்கு. காங்கோ கிளர்ச்சியாளர்கள் வசம் மேலும் ஒரு நகரம். காங்கோல பயங்கரமா கொலை நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான கொலைகள் நடந்துட்டு இருக்கு. சரியா? காங்கோ அப்படிங்கிற நாடு மேற்கு ஆப்பிரிக்க நாடுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. காங்கோவில் தாது வளம் நிறைந்த மேலும் ஒரு நகருக்குள் ருவாண்டா ஆதரவு பெற்ற MP 23 கிளர்ச்சி படையினர் நுழைந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க கவனமா கவனிச்சுக்கிட்டு வாங்க. கவனமா கவனிச்சுக்கிட்டு வாங்க. சரியா? காளை ஆதிக்கம். காளை ஆதிக்கம்னு சொன்னாவே யார் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். சென்செக்ஸ் கூடுதுன்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது கூடுது. காளை அப்படிங்கிறது, காளைக்கு ஆப்போசிட் என்னது? வனராஜா அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு? கண்ணு சொருகுதே. தர்மலிங்கம் பொங்கலா? பொங்கல் சாப்பிட்டியா வனராஜா? அப்படியே மிதக்கிற கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. நான் எவ்வளவு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஏசி வேற, ஏசி வேற. பரவாயில்ல, பேசுப்பா வனராஜா, பேசுப்பா, தூக்கம்லாம் ஓடிடும். கண்ணு சொருகுது. இல்ல நிஜமாவே பொங்கல் தான் சாப்பிட்டியா இல்ல பொய் சொல்றானா? தோசை தானா? நெய் தோசையா? சரி, கண்ணு சொருக கூடாது. நல்லா பேசு, நல்லா பேசு. ரொம்ப முக்கியமானது. காளை அப்படின்னு சொன்னாவே கரடி. காளைக்கு ஆப்போசிட் என்னது? கரடி அப்படிங்கிறது. கொஞ்சம் குயிக்கா வேகமா எடுங்க. தெரியாத மட்டும் எழுதுங்க. நான் சொல்றேன், டக்கு டக்குன்னு எடுங்க. தெரியாத மட்டும் எடுத்துங்க. இப்ப நான் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வாரத்துல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கேட்க போறேன். ஒரு வாரத்தில் நடைபெற்ற முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சா சொல்லணும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சா சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அங்கே பார்க்கக்கூடாது. கண்களை மூடுங்க. ஒரு மெடிடேஷன் தான். நீங்கள் கண்களை மூடுங்க. ஆஃப்லைனில் கண்களை மூடுங்க. ஆஃப்லைனில் கண்களை மூடுங்க.